குறுக்கு வழியில் முதலமைச்சரானது, குறுக்கு வழியில் பொதுச் செயலாளரானது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை எழுதக்கூடிய காலம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக அலுவலகம் மீண்டும் சசிகலா கைக்கு வரப்போகுது. அதிமுக பெருங்காய டப்பா செங்கோட்டையன், ஒரு கூவத்தூர் சாக்கடை எடப்பாடி பழனிசாமி. சசிகலாவை சந்தித்தது தவறு என்றால் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கல? துணிவில்லை எடப்பாடிக்கு. மோடி, அமித்ஷா அவங்களுடைய பாக்கெட்ல தான் எடப்பாடி இருக்காரு. 100க்கு 100 பாஜகவுடைய சதி வேலைதான் என்று நான் கருதுகிறேன். ரெட்டலையை அழிச்சிட்டு அந்த ரெட்டலையிலிருந்து தாமரைய குளிர்க்க வைக்கணும் அவங்களுடைய எண்ணம். அதற்கு அதிமுக சுக்குநூறாக உடைக்க வேண்டும். 2026 தேர்தல் எதிரிகள் இல்லாத உதிரிகளை வைத்து திமுக அமோக வெற்றி பெற போகிறது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முக நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி சார். அதிமுக அதோட முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களை அதிமுகவில இருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய பேசு பொருளா இப்ப மாறி இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது மூழ்குகின்ற கப்பல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த கப்பலை இயக்குகின்ற எடப்பாடி பழனிசாமியே கவுளுகின்ற நிலையில் இருக்கிறார். அதனால இந்த நிலையில செங்கோட்டையனை நீக்கினது அதிர்ச்சியான தகவலாகவும் இல்லை, திடுக்கிடும் தகவலாகவும் இல்லை. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஒரு ஆரம்பம் என்றால் ஒரு முடிவு ஒன்று உண்டு. எடப்பாடி பழனிசாமியுடைய சர்வதிகாரத்தனம், எதேச்சதிகாரம், குறுக்கு வழியில் முதலமைச்சரானது, குறுக்கு வழியில் பொதுச் செயலாளரானது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை எழுதக்கூடிய காலம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. எப்படி ஒருங்கிணைப்பாளர் பதவியை ஒரே நாளில் OPS அடித்து விரட்டி, அவரை பாட்டில கொண்ட பொதுக்குள்ள அடிச்சு விரட்டிட்டு பொதுச் செயலாளர் பதவியை ஜனநாயகத்துக்கு விரோதமாக கட்சி விதிகளுக்கு முரணாக எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி விதி 43 அதிமுக விதி, பொதுச் செயலாளர் பதவி என்பது தொண்டர்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய பதவி. அந்த பதவியை பொதுக்குழு நிர்ணயம் பண்ண முடியாது. அப்படி எம்ஜிஆர் உருவாக்கின கொள்கைக்கு விரோதமாக மிரட்டி விட்டது மாதிரி இப்பொழுது அதிமுக ஒரு அசாதாரண சூழல் செங்கோட்டையனை நீக்கினால ஏற்பட்டிருக்கு. இந்த அசாதாரண சூழல் எங்க கொண்டு போய் முடியும்னு கேட்டா, பசும்பொன் தேவருடைய நினைவிடத்துல டிடிவி, சசிகலா, OPS, செங்கோட்டையன் எல்லாரும் சந்தித்ததனுடைய விளைவாக டிடிவி ஒரு பேட்டி கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்கும் சொல்லியிருக்கிறார். அப்பதான் எங்க மாதிரி அவருடைய கருத்து என்னன்னு கேட்டா, இப்ப நாங்க தனியா நாங்களும் அதிமுக தான் தனியா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டா, நீங்க வெறும் எடப்பாடியை மட்டும் இல்லாத அதிமுக உருவாக்குனா அது ஒரு திராவிட இயக்கமாக எம்ஜிஆர் உருவாக்குன, அம்மா கட்டி காப்பாத்தி இயக்கமா இருக்காது. அதனால பாஜக பின்புலம் இல்லாத, பாஜக கூட்டணி அல்லாத, எடப்பாடி அல்லாத அதிமுக உருவானால் திராவிட முன்னேற்ற கழகம் போல் அதிமுக ஒரு பெரிய வலுவான இயக்கமாக மாறும், தமிழகத்துல திகழும். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இப்ப இருக்கு. அந்த அடிப்படையில் தான் செங்கோட்டையன் நீக்கம் ஒரு நல்ல வெற்றியை நோக்கி அதிமுக தொண்டர்களுக்கும், எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கும், அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மீண்டும் அதிமுக உருவாவதற்கான வாய்ப்பு, சூழல் உருவாகி இருப்பதாக நான் கருதுகிறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து தனியா இந்த மாதிரி ஒரு கட்சி அமைக்க போறாங்களா, இல்லனா ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுகவுல இவங்களோட நடவடிக்கை வேறு விதமா இருக்குமா சார்? அதாவது
கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இடையில வந்தவர் தான். அவருக்கு அதிமுகவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அதிமுக என்கின்ற மிகப்பெரிய இயக்கம் உருவாகும் போதே செங்கோட்டையன் உருவானவர். 73 பொதுக்குழு நடத்தியவர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். என்றைக்கும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளாத ஒரு கடைசி தொண்டன் என்று அம்மா அவர்களுக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்த ஒரு அற்புதமான தொண்டர் தான். தலைவராக அவர் என்னைக்கும் நினைச்சுக்கிட்டது இல்லை. அவரை தேடி பல வாய்ப்புகள் வந்தபோது கூட அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாதவர் செங்கோட்டையன். அதிர்ந்து பேசாத ஒரு அதிமுகவுடைய, எம்ஜிஆருடைய, அம்மாவுடைய தொண்டர். அதனால அவங்கெல்லாம் சேர்ந்து சசிகலா புரட்சித்தலை அம்மா அவர்களே சொன்னாங்க, என் தாய்க்கு அடுத்து அந்த தாய் ஸ்தானத்தில் நான் சசிகலாவை தான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்கதான் ரெண்டா இந்த கட்சி பிரிஞ்ச நேரத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி மொழிப்போர் தியாகி நடராஜனும் சசிகலாவும் தான் திரும்பவும் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூழல், அசாதாரண சூழல் அன்றைக்கு ஏற்பட்ட போது இரட்டலையை மீட்டு கொடுத்தவர்கள், முடக்கப்பட்ட இரட்டலையை. அதனால சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஓபிஎஸ், இவங்கெல்லாம் தனி கட்சி தொடங்க வேண்டிய தேவையில்லை. கரையான் புற்றெடுக்க கருணாகம் புகுந்தவர். கருணாகம் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியோ இதே அவர் பாணியிலேயே திரும்ப பொதுக்குழுவை கூட்டி அவரை நீக்கிட்டு தற்காலிகமாக அதிமுக பொதுச் செயலாளராக நியமனம் பண்ண போறாங்க. அதிமுக அலுவலகம் மீண்டும் சசிகலா கைக்கு வரப்போகுது. கொடி ரெட்டல் அவங்க கைக்கு வரப்போகுது. சிவில் வழக்கு பெண்டிங் இருக்கு. தொண்டர்களால் மீண்டும் பொதுச் செயலாளர் தேர்வு அதிமுக நடக்க இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது இல்லீகல் தான், சட்டவிரோதம் தான். அதனால தொண்டர்களும் பெரும்பான்மையாக இந்த கட்சியை காப்பாற்றியவர்களும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை மீட்டெடுக்க இருக்கிறார்கள். உரிமை போராட்டத்துடைய விளைவு அதிமுக எடப்பாடியிலிருந்து கைமாற இருக்கிறது, உண்மையான தலைவர்களிடம், தொண்டர்களிடம். சார், நீங்க சொல்லியிருந்தீங்க அம்மா அவர்களுக்கு செங்கோட்டையன் விசுவாசியா நல்ல தொண்டரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் அந்த காலகட்டத்துல இவரால ஏன் அமைச்சராக முடியல, அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு செங்கோட்டையன் செஞ்ச துரோகம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு சார். ஏன் அளவுக்கு தகுதியான அமைச்சரா இருந்தா மட்டும் தகுதி கிடையாது. அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியா என் பார்வையில் இல்லாதவர். ஆர்பி உதயகுமார் என்பவர் இப்ப நாங்கெல்லாம் களத்து போராளி. நான் மந்திரியா இல்லை. மந்திரியா இருந்தா 4 ரூபா அமைச்சரா இருந்திருக்கணும். சுயமரியாதை அடகு வைத்து, தன்மானத்தை அடகு வைத்து மந்திரி பதவி எனக்கு வேண்டாம் என்று கருதுகிறவன். மாண்புமிகு வேணுமா, மானமிகு வேணுமான்னு கேட்டா மானமிகு தான் எனக்கு வேணும். மானமிகு பசும்பொன் பாண்டியன் பேர் தான் எனக்கு நிலையா நிக்கணும்னு நினைக்கிறவன். மாண்புமிகு வரும் போகும், மானமிகு நிலையா நிக்கணும். அதனால மானம் கெட்டவர்கள் தான் இந்த நபர் ஆர்பி உதயகுமார். அரசியல்வாதி இல்லை. டிடிவி தினகரன் அவர்களுக்கும் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தவர். அவருக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லாத மனிதர். அதனால அவர் மந்திரியா இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கறீங்க, வெளியே தெரிஞ்சிருக்காரு. மந்திரியா இருந்தா கேள்வி கேட்கலாம் கேட்கறீங்க. முன்னாள் அமைச்சர். நான் அவரவே கேட்கிறேன், திரும்ப கேட்கிறேன், உங்கள் வாயிலாக கேட்கிறேன், நம்ம சேனல்ல இருந்து கேட்கிறேன். உங்களை அம்மா அமைச்சர் பதவி எடுத்தாங்களே எதுக்கு? நீங்க இப்ப அம்மா விசுவாசின்னு சொல்றீங்கள. ஆர்பி உதயகுமார் அமைச்சர் பதவி அம்மா எடுத்தாங்க. என்ன காரணத்துக்காக எடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக திரும்ப சேர்த்தாங்க சொல்ல முடியுமா? இந்த அமைச்சர் பதவியை கொடுத்தது யாரு? புரட்சித்தலை அம்மாவுக்கு நேரடியா தெரியுமா? ஆர்பி உதயகுமார சின்னம்மா வீட்டுல பார்க்கக்கூடாத வேலையெல்லாம் பார்த்து, செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு, தன்மானத்துக்கும் இனமானத்துக்கும் சுயமரியாதைக்கு என்னென்ன இழுக்கோ அதெல்லாம் செஞ்சு மாண்புமிகு ஆனவர். அதனால அவர் இந்த கேள்வி கேட்டாருங்க. நான் என்ன கேட்கிறேன், கடைசி வரைக்கும் செங்கோட்டையன் தான் அம்மா அவர்களுக்கு தேர்தல் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு பூரா வரைபடம் அவர் தான் போடுவார். இந்த ஒரு தடவை அம்மா அவர்களை விட்டுட்டு கிளம்புனாங்க. டூர் ஃபெயிலியர். பாதியில நிறுத்திட்டு செங்கோட்டையனை வரைச்சு விட்டாங்க. இந்த வரலாறு இந்த பேருக்கு தெரியுமா? ஆர்பி உதயகுமாருக்கு டிடிவி மூலமாக, சசிகலா குடும்பம் மூலமாக அரசியல் உலகத்துக்கு அரசியல் வேலை பார்க்காம வேற வேலை பார்த்து வந்தவர் அவர். அதனால அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம்
செங்கோட்டையனை கேள்வி வைக்கிற அளவுக்கு இன்னும் வளரல. செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். எம்ஜிஆர் காலத்துல முதல் பொதுக்குழுவை 73 நடத்தணும். சவாலான நேரம் திமுக ஆட்சி. அன்றைக்கு அரங்கநாயகமும் கோவை செழியனும் அவங்களோட சேர்ந்து பணியாற்றியவர். அதனால அவர் முந்தி பிறந்துட்டாரு, நான் பின்னாடி பிறந்துட்டேன், அதனால நான் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். உதயகுமார் வரலாம். ஆனா அரசியல் பயணம் பண்ணீங்களா? அதிமுக என்ன செஞ்சிருக்கீங்க? செங்கோட்டையின் அளவுக்கு ஒரு மயிரளவாது கடுகளவாது செஞ்சிருக்க முடியுங்கன்னா சின்ன துரும்பாத எடுத்து போட்டு அதிமுக கட்சிக்கு சோதனையிலும் வேதனையிலும் புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவியோடு கோவம் அவருக்கு சின்னமாவே அம்மா கட்சியை விட்டு நீக்கினாங்க. அவர் சேர்த்துக்கிட்டாங்கல்ல. அதான் சொல்றேன், அங்க அம்மா கோபத்துக்கு ஆளாகாதவர்கள் யாருமே இல்லை. யார் இருக்கா? அதுதான் ஆர்பி உதயகுமாரவே பதவியை எடுத்தாங்க. பதவி கொடுத்தது சின்னமா குடும்பம். ஒரு யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியும். ஆனா எடுத்த கோவப்பட்டு எடுத்தது அம்மா, கொடுத்தது சின்னமா குடும்பம், எடுத்தது அம்மா. திரும்ப சேர்த்தது யாரு? அம்மாவை சேர்த்தாங்க. சின்னமா குடும்பம் தான், டாக்டர் குடும்பம் தான், டாக்டர் வெங்கடேசன் சொல்லி சேர்த்தாரு. இந்த நன்றி கெட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதுல அப்படி நன்றி கெட்ட ஆளுகள் எல்லாம் பேசுறாங்க. அடுத்த கேள்வி கேளுங்க. செங்கோட்டையன் அவர்களை நீக்கம் செஞ்சதுக்கு காரணம் அடிப்படை விதிகள் இருக்கு இல்லையா, அது மீறினதா காரணம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆனா டிடிவி தினகரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட பதவி வெறிதான் இந்த செங்கோட்டையன் அவர்களை மூத்த தலைவர்கள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார்? அவர் செங்கோட்டையனை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமியை விட எல்லா வகையிலும் சிறந்தவர். அதிமுகவுக்கு தன்னை அர்ப்பணிப்பு செய்தவர். கொங்கு மண்டலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு திமுகவில் அமைச்சராக இருக்கிற அண்ணன் முத்துசாமி, அரங்கநாயகம் போன்ற ஒரு வரிசையில செங்கோட்டையன் நிலையாக அங்கே இருந்தவர். ஆனால் அவர் நினைச்சிருந்தா கூவத்தூர்ல முதலமைச்சர் ஆயிருக்கலாம். முதலமைச்சர் பதவி ஏலம் விடப்பட்டது எங்கேயாவது நடந்திருக்கா? கூவத்தூர்ல தான் அந்த கூத்து நடந்துச்சு. ஏலம் எடுப்பதற்கு செங்கோட்டையிடம் பணம் இல்லை. அதனால எல்லா வகையிலையும் ஆற்றல், அறிவு, பண்பு, ஒழுக்கம் அனைத்திலையும் குறைந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிறைந்திருந்தது பணம். சட்டமன்ற உறுப்பினருக்கு பூரா பணம் 5 கோடி ரூபாய், 3 கிலோ தங்கம் எல்லாம் கொடுத்துட்டு ஏலத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனாலும் பொறுமையோட எல்லா வகையிலும் தன்னை விட ஜூனியரான தகுதி குறைந்த எடப்பாடியே தலைவர் ஒத்துக்கிட்டு தான் கட்சியின் நன்மை கருதி, கட்சியின் கட்டுப்பாட்டு கருதி செங்கோட்டையன் இருந்தார். ஆனா அவருக்கே தெரியாம, அதான் எடப்பாடிய திமிர் இருக்கும்ல, கொழுப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, எப்பயுமே மாறாத ஐயா மாறாது, நிறமும் குணமும் மாறாது அப்படின்ற மாதிரி இவருடைய குணம் மாறல. செங்கோட்டையனுடைய தொகுதிக்குள்ளே போய் மாநில பொறுப்பு போடுறது, அவருக்கே தெரியாம அங்க ஆட்களை செட் பண்றது. ஏன்னா அவருக்கு என்ன உறுத்தல் எடப்பாடிக்குன்னு கேட்டா, எந்த வகையிலும் இவர் சீனியரு, இவருக்கு என்னைக்குனாலும் ஒரு மதிப்பு வந்துடக்கூடாது. பெருங்காய டப்பாவை நீங்க பாத்தீங்கன்னாக்க பெருங்காயமே இருக்காது. ஆனா பெருங்காயம் போட்ட காலி டப்பாவை கூட என்னைக்குனாலும் வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும், எவ்வளவுதான் கழுவுனாலும். அது மாதிரி அதிமுகவின் பெருங்காய டப்பா செங்கோட்டையன். இவர் கூவத்தூர் சாக்கடை எடப்பாடி பழனிசாமி. அதனால இந்த சாக்கடை இது சந்தனம், இது சந்தன காடு நம்முடைய செங்கோட்டையன். இந்த கூவத்தூர் நாட்டை எப்பயுமே அதுக்கு பிடிக்காது, எதிர்மறையா இருக்கிறனால. அதனால அவருக்கு உள்ளூர உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இத்தனைக்கு கட்டுப்பாடுடன் ஒழுக்கமா இருந்தார். இப்ப இந்த நீக்கத்துக்கு நீங்க காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கொண்டு போய் பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருந்தார். ஆனாலும் அங்கே அண்ணாமலை போன்றவருடைய இடையூறு காரணமாக போக முடியாம இருந்தாரு. இந்த நேரத்தில் அவங்க மகன் ஒரு விமான ஊழல்ல வெளிநாட்டுத்துறை அந்நிய செலவாணி வழக்கில் மாட்டிக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் பழனிசாமி, பண்ணையார் மிதுன் பழனிசாமியும் அவருடைய சம்பந்தி மாட்டிக்கிட்டாங்க. இத கையில வச்சுக்கிட்டு அமித்ஷா கூட்டு விட்டு மிரட்டி பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இல்லைன்றாரு, அப்புறம் திரும்ப சேர்த்துக்கிட்டாரு.
தேர்தல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சது இப்பதான் மிரட்டி சேர்த்து வச்சார். மிரண்டு போய் பணிந்து மகன் திகார் ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்துவதற்காக அமித்ஷா காலில் எப்படி சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து சென்றாரோ அதே மாதிரி அமித்ஷா காலில் ஊர்ந்து தவழ்ந்து பாஜக கிட்ட போய் அதிமுகவை அடகு வச்சுட்டார். இந்த நிலையில டெல்லியிலிருந்து வர்றாரு அடகு வச்சுட்டு. மறுநாளே டெல்லி என்ன பண்றாங்கன்னு கேட்டா செங்கோட்டையனை கூப்பிட்டு விடுறாங்க. நிர்மலா சீதாராமனை போய் பார்க்கிறாரு. செங்கோட்டையன் கட்சியில இருக்கிறாரு, மாவட்ட செயலர் இருக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை கேட்டுட்டு போனாரா? அதான விதி, அதான நீங்க விதிமுறை மீறல்னா அதான் விதிமுறை மீறல். என்னைய கேட்டா ஒரு பொதுச் செயலாளர் தப்போ சரியோ தவறா முறையில் வந்தா கூட பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டு தான் செங்கோட்டை இருந்தாரு. இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே மறுநாள் டெல்லி கூப்பிட்டு விடுது செங்கோட்டையனை. நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாரு. பொதுச் செயலாளருடைய அனுமதி இல்லாம நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு அவருக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு வர போட்டு விடுது ஒன்றிய அரசு. இத எடப்பாடி பழனிசாமி எப்ப நீக்கிருக்கணும், அன்னைக்கு நீக்கிருக்கணும். நிர்மலா சீதாராமனை கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு தெரியாமல் கட்சி அனுமதி இல்லாமல் சந்தித்தது தவறுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நிர்மலா சீதாராமனை சந்திச்சது தவறு, 100க்கு 100 தவறு. அப்ப நீக்கல நீங்க அப்ப நீக்கல. அதுக்கு பின்னாடி சட்டமன்றத்துல சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்துல ஒரு விவாதம் நடக்கும்போது அந்த விவாதம் சம்பந்தமாக இவருக்கு விவரம் புரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. செங்கோட்டை தான் அந்த விவரத்தை கொண்டு போய் எடுத்து சொல்றாரு. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடியே இது டெல்லி மிரட்டுது எடப்பாடிய. நீ ஒழுங்கா வரலண்டா நாங்க செங்கோட்டையை வச்சு காய் நகட்டிடுவோம். அவரும் கொங்கு மண்டலத்துல உன்னை விட பெரிய ஆளுதான், சீனியரு, அவருக்கு தொண்டர்கள் பலம் இருக்கு அப்படின்னு மிரட்டுறதுக்காக, அதாவது அதிமுகவை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்காக எடப்பாடியை தொடர்ந்து தன் காலடியில விழ வச்சிருக்காங்க. செங்கோட்டையின் மூலமாக மிரட்டி எடப்பாடியை தொடர்ந்து பணிய வச்சுக்கிட்டு இருக்கு அமித்ஷா கூட்டம், பாஜக கூட்டம். அதுக்கு பின்னாடியும் திரும்ப ஒரு முறை டெல்லிக்கு செங்கோட்டையனை கூப்பிட்டு அமித்ஷா கிட்ட பேச வைக்கிறாங்க. அந்த படம் வெளியே வரல, அபிஷியலா வரல, சந்தித்தது உண்மை. நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டு வர்றாங்க. இப்ப எல்லாம் அவர் நீக்கல. எப்ப அவர் சஸ்பெண்ட் பண்றாரு, நான் சொல்லலாம் இப்ப நடந்த நிகழ்வுகள் நெறியாளர், பத்திரிகையாளர், தொலைக்காட்சி உங்களுக்கு தெரியும், நான் மாத்தி சொல்லல. இப்ப எல்லாம் நீக்கி இருக்கணும். இதான் உண்மையிலே கட்சி விதி சட்ட திட்டம் பொதுச்செயலாளர் கட்டுப்பாட்டு மீறினதாக அர்த்தம், நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப எல்லாம் நீக்காம அவர் நான் தொலைக்காட்சியின் மனம் திறந்து பேட்டி கொடுக்க போறேன் பத்திரிகையாளர்கிட்ட, ஊடகங்கிட்டன்னு சொன்னதுக்கு பின்னாடி, பேட்டி கொடுத்ததுக்கு பின்னாடிதான் சஸ்பெண்ட் பண்ணாங்க, தற்காலிகமாக நீக்கம். கட்சி விதி பிரகாரம் உள்கட்சி விவகாரங்களை கட்சிக்குள்ளதான் பேசணும், அவர் பேசுறது தப்பு தான், சஸ்பெண்ட் எடுத்தது ரைட்டு தான், நான் அந்த கூட ஏத்துக்கிறேன் வைங்க. இப்ப நீக்க எப்படின்னு கேட்டா, மறைந்த மாபெரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்கத்தர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக எம்ஜிஆரோடு, ஓபிஎஸோடு, எடப்பாடியோடு, அம்மாவோடு பலமுறை பாதை அமைத்து வழிகாட்டி நெறிகாட்டி வந்தவர் செங்கோட்டையன். ஒவ்வொரு முறை வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்த முறை வருகிறார். பசும்பொன் தேவர் அவர்களுக்கு நினைவிடத்திற்கு வருகிறார். அங்கே வீர வணக்கம் செலுத்த வருகின்ற பொழுது எல்லோரையும் அடையாளம் காட்டியவர் சசிகலா. அதிமுக என்ற கட்சியை 33 ஆண்டு காலம் அம்மாவுடன் இருந்து நடத்தியவர் சசிகலா. எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி கொடுத்தவர் சசிகலா. ஓபிஎஸ் அடையாளம் காட்டியவர் சசிகலா. மரியாதை நிமித்தமாக சசிகலாவை வணக்கம் செலுத்துகிறார். அங்கே பழைய நண்பர்கள், ஒரே இடத்தில் பயின்றவர்கள், ஒரே இடத்தில் பணியாற்றியவர்கள், ஒரே இடத்தில் கள அமைத்தவர்கள், சகோதரர்களாக பழகியவர்கள் டிடிவி ஓபிஎஸ் சந்திக்கிறார். இதை தவிர எந்த தொலைக்காட்சியில அவர் பேட்டி கொடுக்கல, கட்சிக்கு விரோதமா எதுவும் நடக்கல. பசும்பொன் தேவர் நினைவிடத்திற்கு சென்றது தவறு என்று எடப்பாடி கருதுகிறார். அங்கே முக்குளத்தோர் சமுதாயத்தில் பிறந்த
பாவத்திற்காக சசிகலா டிடிவி ஓபிஎஸ் சந்தித்தது தவறு, அதுக்காக நீக்கிருக்காரு. இப்ப எல்லாம் நீக்காம நிர்மலா சீதாராமனை சந்தித்தது தவறல்ல. ஏன்னா அவர் ஒரு ஐயர், ஐயர் என்றால் ஹையர். சசிகலா ஓபிஎஸ் டிடிவிலாம் மனுதர்ம அடிப்படையில் சூத்திரர்கள். அவருக்கு மறவர் கல்லர் வகுப்பை சேர்ந்தவர்கள். அதனால பாஜக அவங்களை தீண்ட தவறா பாக்குது மனுதர்ம அடிப்படையில. அந்த அடிப்படையில தான் எடப்பாடி நவீன தீண்டாமையாக முக்குளத்தோர் சமுதாயத்தையும் தேவரையும் நினைக்கிறார். தேவர் நினைவிடத்திற்கு செங்கோட்டையன் அம்மாவுடன் வந்தவர், எம்ஜிஆருடன் வந்தவர், ஓபிஎஸ் வந்தவர், எடப்பாடியுடன் வந்தவர். இன்றைக்கு தனிப்பட்ட முறையில் வருகிறார். வருகிற நேரத்திலே சசிகலாவை சந்திக்கிறார், டிடிவியை சந்திக்கிறார். எந்த விதமான பேட்டியும் அவர் கொடுக்கல. ஓபிஎஸ் சந்திக்கிறாரு. அப்ப எடப்பாடி உள்நோக்கம் என்ன? தேவருக்கு நினைவிடத்துக்கு செங்கோட்டையன் மரியாதை செலுத்தது தவறு, அதற்கு பரிசு செங்கோட்டையன் கட்சியில் நீக்கப்படுவதா? சசிகலாவை சந்தித்தது தவறு என்றால் நிர்மலா சீதாராமனை சந்திக்கும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கல? துணிவில்லை எடப்பாடிக்கு, தைரியம் இல்ல, கோலை எடப்பாடி. அப்ப நவீன தீண்டாமையை அதிமுகவில் அண்ணன் தம்பிகளாக ஜாதி மதங்கள் இல்லாமல் மிகப்பெரிய விளிம்பு நிலை மக்களுக்காக, நடுத்தர ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அதிமுக என்ற கட்சியை ஒரு நவீன தீண்டாமையாக தேவர் நினைவிடத்துக்கு சென்றால் நான் கட்சியை விட்டே நீக்குவேன். தேவர் நினைவிடத்தில் தேவர் சமுதாயத்தில் பிறந்ததாக சொல்லுகின்ற சசிகலா டிடிவி ஓபிஎஸ் சந்தித்தால் நவீன தீண்டாமை, அதுவும் கொங்கு மண்டலத்தில் சந்திச்சிருக்க, ஆகவே நீக்கிறேன் என்று தண்டனையை வழங்கியிருக்கிறார். தென் மாவட்ட முக்குளத்தூர் மக்கள், தேவருடைய அபிமானிகள் கொதித்து போயிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மேல. ஏற்கனவே தென் மாவட்டத்துல அதிமுக காலி ஆகிட்டு இருக்கு. அதிமுகவே இல்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் 5வது இடம். நீங்க கன்னியாகுமரி இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்ப நாடாளுமன்ற தேர்தலோட 2,42,000 வாக்காளர் இருக்கிற ஊர்ல வெறும் 5,000 ஓட்டு கட்டல. எங்க கட்சி இருக்கு? தெற்க கட்சி இல்ல. நெல்லையில 4வது இடம், தூத்துக்குடியில காணவில்லை, விருதுநகர் டெபாசிட், ராமநாதபுரத்துல டெபாசிட் காலி, திண்டுக்கல் இல்ல, தேனியில காலி. தெற்கில ஏற்கனவே எடப்பாடி மேல கொதிப்புல இருக்கிறாங்க முக்குளத்தூர் மக்கள். 10.5% இடஒதுக்கீடை முக்குளத்தூர் மக்களுக்கு எதிராக வழங்கியிருக்காங்க. எடப்பாடி மேல ஆத்திரமா இருக்காங்க. அவங்க தேவர் அமைப்பை சேர்ந்த சில பேர்கிட்ட காசு கொடுத்து கொடியை கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அவங்க முன்னாடி மக்கள் போக மாட்டான். தெற்கு சீமையில தென்பாண்டி மண்டலத்துல இன்றைக்கு அதிமுகவின் கோட்டை தென்பாண்டி மண்டலம். அதிமுக உருவானதே பிறந்ததே தெற்கு சீமை. திண்டுக்கல்ல தான் 1973 முதல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சு சந்திக்கிறார். மாயத்தவர் வெற்றி பெறுகிறார். மாயத்தவர் கண்டுபிடிச்ச சின்னம் ரெட்டலை. அந்த மாயத்தவர் இறந்தது கூட இரங்கல் தெரிவிக்க நேரடியாக வராததான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்றால் முக்குளத்தோர் சமுதாயத்தை சுத்தமாக புறக்கணிக்கிறார். 4 ஆள முதலமைச்சரா இருந்தார்ல, மோடியோடு தானே கூட்டணியில் இருந்தாரு. ஒன்றிய அரசு தான் விமான நிலையங்களுக்கு பெயர் வைக்க முடியும். புகை வண்டி நிலையம், தொடர் வண்டி நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், கப்பல், இதுக்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு, அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. இப்ப மோடி அமித்ஷாலாம் அவங்களுடைய பாக்கெட்ல தான் எடப்பாடி இருக்காரு. நாளைக்கு நினைச்சா டெல்லியில போயிட்டு வைக்க சொல்லலாம்ல. ஏமாற்று வேலை, அது ஏமாற்று வேலை. நாளைக்கே ஒன்றிய அரசு நினைத்தால் எடப்பாடி டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சு கேட்டா, மோடியை சந்திச்சு நாளைக்கு காலையில வைக்கலாம். வைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அங்க ஏற்கனவே இமானுவேல் சேகரன் பெயர் வைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்றவர்கள். ஒரு பக்கத்துல மதுரை மீனாட்சி அம்மன் பெயர் வைக்கணும்னு சொல்லி பாஜக காரன் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தேர்தல் அறுவடைக்காக பேசுற பேச்சு. தேவர் சமூகத்திற்கு கல்வி, வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை, இதை பத்தி பேசுறதை விட்டுட்டு விமான நிலையத்துக்கு அவருடைய புகழ் எங்க இருக்கு? உத்தராயணத்துடைய புகழ் எவரெஸ்ட் சிகரம். விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறதுனாலதான் ஒன்னும் புகழ் கூட போறது இல்லை. அது ஒரு அரசியல் ஆக்குறாரு. அதனால அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது.
இந்த நீக்கம் இருக்கு இல்லையா? அதிமுகவுல இருந்து மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு பின்னாடி பாஜக இருந்து செயல்படுது. செங்கோட்டையன் பின்னாடியுமே வந்துட்டு பாஜக தான் இருந்து தூண்டி விடுது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதே சார். இது உண்மையா? 100க்கு 100 உண்மை. பாஜகவுடைய வேலை தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் செயலுக்கு பின்னாடிதான் பாஜக வர முடியாது. ஆனா அதை தவிர்த்து தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் RSS சங் பரிவார் ஒன்றிய பாஜக அரசுடைய சதி வேலை இருக்கு. நீங்க கரூர் சமாச்சாரமா இருந்தாலும் சரி, விஜய்க்கு பின்னாடி நடக்கக்கூடிய சமாச்சாரமா இருந்தாலும் சரி, அதிமுக நடக்கக்கூடிய சமாச்சாரங்களா இருந்தாலும் சரி, அனைத்தையும் சித்து விளையாட்டை விளையாடுவது RSS சங் பரிவார் கூட்டம். அது எந்த மாற்றமும் கிடையாது. கரூர் விவகாரம் பின்னாடியுமே RSS இருக்கிறதா சொல்றீங்களா சார்? அது எந்த மாற்றமும் கிடையாது. 100க்கு 100 என்னுடைய சந்தேகம் எல்லாம் சிபிஐ விசாரணை நடக்க அதிகமா பேச விரும்பல. என்னுடைய சந்தேகம் எல்லாம் 100க்கு 100 பாஜகவுடைய சதி வேலைதான் என்று நான் கருதுகிறேன். அனைத்துக்குமே ஏடா இப்ப எடப்பாடி பழனிசாமி மகன் மாட்டிக்கிட்டாரு. அந்நிய செலவாணி வழக்கல கூப்பிட்டு அதிமுகவை அடகு வச்சுட்டாரு. விஜயை கொண்டு வர்றதுக்கு பார்த்தாங்க. கரூர்ல ஒரு வேலை சம்பவத்தை பயன்படுத்தி அவங்களே சிபிஐ விசாரணை நடத்தி இப்ப சிபிஐ விசாரணை மூல வளையத்துக்குள்ள விஜய் மாட்டிக்கிட்டார். அங்க போய் மாட்டிக்கிட்டார். அது மாதிரி அதிமுகவை பொறுத்தவரை அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக இந்த அதிமுகவை கபலீகரம் பண்ணணும். அதாவது எப்படி நேரடியாக எதுக்கிறது இல்லை, தோல்ல கையை போட்டு இயக்கத்தை காலி பண்றது. அந்த வேலையைத்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் கையில வச்சுக்கிட்டு 4.5 ஆண்டு காலம் இங்கே அம்மா அவர்கள் எந்தெந்த திட்டத்தை எல்லாம் எதிர்த்தார்களோ, அந்நிய செலவாணியில் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் எதிர்த்தாங்க. அதை பூரா அவங்க வரவேற்றாங்க. 4.5 ஆண்டு காலம் அதிமுகன்ற பேர்ல பாஜக ஆட்சி தான் தமிழ்நாடு நடந்துச்சு. தொடர்ந்து பாஜக ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா அதிமுகன்ற கட்சியை அழிக்கணும். ரெட்டலையை அழிச்சிட்டு அந்த ரெட்டலையிலிருந்து தாமரையை துளிர்க்க வைக்கணும் அவங்களுடைய எண்ணம். அதற்கு அதிமுகவை சுக்குநூறாக உடைக்க வேண்டும். இப்பொழுது கடந்த தேர்தலில் 20% ஓட்டு அதிமுக வாங்கியிருக்கு. எப்படினாலும் ரெட்டலைக்குன்னு ஒரு ஓட்டு வாங்கியிருக்கு. நிர்வாகிகள் எடப்பாடிட்டு இருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியை கையில வச்சுக்கிட்டு இப்ப வந்து ஓபிஎஸ் கையில வச்சாங்க, டிடிவியை கையில வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் 3%, 4% ஓட்டுதான் இருக்கு. இப்ப அவங்கள விலக்கி விட்டாங்க. விலக்கிட்டு இன்னும் உடையும். இப்ப ஓபிஎஸ் தயாராகிட்டு இருக்காரு, வேலுமணி தயாராகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் உடைச்சிட்டு 20% வாக்கு வங்கிய அதிமுக வாக்கு வங்கிய வேலுமணிக்கு 2%, ஓபிஎஸ்க்கு 2%, டிடிவிக்கு 2%, சசிகலாமாவுக்கு 2%, இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு 20% 2 பிரிச்சாச்சுன்னா பாஜகவுக்கு ஒரு 5% ஓட்டு இருக்கு. அப்ப நாங்க தான் முதலமைச்சர். திமுகவோ அதிமுக இருதுருவ அரசியலை தமிழகத்தில் அப்புறப்படுத்த வேண்டும். திராவிட இயக்க அரசியலை அது RSS சித்தாந்தம், RSS திட்டம். RSS நாக்பூர் தலைமை இங்க இறங்கி இருக்கு. அதிமுகவை அழிக்க நினைக்கிறாங்க. ஆனா 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாஜகவை நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தொண்டர்கள் சரியான பதிலை அதிமுகவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு வருகின்ற தேர்தலில் சரியான பதிலை கொடுப்பாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க திமுக அதிமுக எதிர்ப்பு பண்றாங்க. அதிமுக திமுக கலைஞரா எம்ஜிஆரா, கலைஞரா அம்மாவா, இந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப திராவிட மாடல், திராவிட இயக்கத்துடைய கொள்கையை, திராவிட கருத்தியலை, இந்த திராவிட இயக்கம் யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது? RSS மனுதர்ம இந்த சங்கியல் கூட்டத்தை எதிர்த்துதான் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இப்பதான் நேரடியான கொள்கை சித்தாந்த போர் திராவிட இயக்கத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கு எதிரான மனிதவாதிக்கு நடக்குது. இந்த போர்ல திராவிட இயக்கத்துடைய அரணாக கேடயமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்கிறார். இங்கே எம்ஜிஆர் கலைஞர் பகை, கலைஞர் அம்மா பகை முடிந்தது. இங்கே திராவிட இயக்கமா ஆரிய சித்தாந்தமா, திராவிட இயக்கமா திராவிடத்துக்கு எதிரான கருத்தியலை கொண்ட மனுதர்ம சித்தாந்தமா? இந்த போர் என்பது மானமுள்ளவர்களுக்கும் மானம் கெட்டவர்களுக்கும் நடக்கிற போர், சுயமரியாதை போர். தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால்
கலைஞரால், எம்ஜிஆரால், அம்மாவால், அம்மா கூட லேடியா மூடியான்னு கேட்டு விரட்டி அடிச்சாங்க. ஆனா இந்த போர்ல திராவிட இயக்க தொண்டர்கள் எல்லாம், உண்மையான திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் நிக்கணும்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரி இனிமே ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன், உதயசூரனுக்கு ஓட்டு போட மாட்டேன் கனவுலாம் நடக்காது. இங்கே அனைவருடைய கனவையும் எம்ஜிஆராக, அம்மாவாக, கலைஞராக, பெரியாராக, அண்ணாவாக இருந்து இன்னைக்கு திராவிட இயக்கத்தை காப்பாத்துகின்றார் தளபதி ஸ்டாலின். அதனால திமுக உருவானது அண்ணா திமுக. பாஜகவா திமுகவா அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க அதிமுக தொண்டர்கள். அப்ப எம்ஜிஆர் உருவான இயக்கம் திமுக. எம்ஜிஆர் உதயசூரன் நின்று வெற்றி பெற்ற இயக்கம் திமுக. 67, 71 படங்களில் உதயசூரனை பாடியவர், உதயசூரனை காட்டியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் வளர்ந்தார் திமுகவில், திமுகவில் எம்ஜிஆர் வளர்த்தார். ஆனா எம்ஜிஆர் இருந்த திமுக அந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டிய நோக்கத்தோட திராவிட இயக்க தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு இவங்க பாஜக கனவு இங்கு சுக்குநூறாகும். திமுக வலுவாக 1971 தேர்தல்ல 184 இடம் வெற்றி பெற்றது. 2026 தேர்தல்ல 234 இடமும் ஆரிய சித்தாந்தத்தை, மனுதர்மவாதிகளை, பாஜக விரட்டி அடித்தோம் என்கின்ற வரலாறை அதிமுக தொண்டர்களும் திராவிட இயக்க உணர்வாளர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதனால அதிமுகவை தேர்தலுக்கு பின்னாடிதான் 2026க்கு பின்னாடிதான் எடப்பாடியை விரட்டி விட்டுட்டு அந்த கட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையை தொண்டர்கள் உருவாக்குவாங்க. அதுக்கு முன்னாடி விழித்து கொண்டால் நல்லது. விழித்து கொள்ளவில்லை என்றால் தலைவர்கள் விழித்து கொண்டு எடப்பாடியை விரட்டி அதிமுகவை காப்பாத்தணும். திமுக அண்ணா திமுக இருக்கிறதா விருப்பம். அந்த சூழல் இப்பொழுதைக்கு பாஜக உருவாக்காமல் அந்த இடத்துக்கு பாஜக வரணும், திமுக அடுத்து பாஜக வரணும், அடுத்து திமுக அளிக்கணும் அவங்க திட்டம். இந்த திட்டத்தை தவிடுபடியாக்குறதுக்கு நாட்டு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. சார், இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறமா தான் எடப்பாடியை அழிச்சிட்டு அதிமுகவை நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் இருக்கிறதா சொன்னீங்க. அப்போ இந்த 2026 தேர்தல்ல அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? இப்போ டிடிவி தினகரன் அவர்களுமே இந்த தேர்தல்ல திமுக, தாவேகா அந்த 2 கட்சிக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருப்பாங்க. சோ இவங்க எல்லாமே திமுகவுல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுமே ஆரம்ப காலகட்டத்துல திமுகவுல இருந்தவர் தான், அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு போனவர். சோ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? எல்லாருமே திமுக இருந்தவங்க தான். யாரு நான் திமுக, எல்லாருமே திமுக தான். திமுக தான் தாய் கட்சி. இன்னைக்கு ஒரு வேடந்தாங்கல் பறவையாக சரணாலயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. திராவிட இயக்கத்தின் சரணாலயமாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு அங்க வாங்கன்னு சொல்லி. ஆனா அதே நேரத்துல சில கருத்துக்களை நாங்கெல்லாம் வெளிப்படையா திராவிட இயக்கத்துல புரட்சிகரமா பேச வேண்டும், எந்த கட்டுப்பாடு இல்லாம பேச வேண்டும் சொன்னால் தனி இயக்கமா தான் இருக்க முடியும். ஆனா திராவிட கருத்தியலை ஆதரிப்போம். திமுகவை ஆதரிக்கிறது வேறு, திமுக சேர்றது வேறு. அதனால திமுக என்கின்ற இயக்கத்துக்கு இன்னைக்கு வலுவான ஆதரவை தெரிவிப்போம். இந்த காலகட்டம் எப்படின்னு கேட்டா, திமுகவை விட்டால், தளபதி ஸ்டாலினை விட்டா யார் இருக்கா பாஜகவை எதிர்க்கிறதுக்கு? வீரமாக யார் இருக்கா? சுத்தி களத்துல ஆளே இல்லை. அதான் சொல்லுவேன், எம்ஜிஆரா கருணாநிதி இருந்துச்சு, கலைஞரா ஜெயலலிதாவா என்ற காலம் இருந்துச்சு, காமராஜரா அண்ணாவா, காங்கிரஸா கம்யூனிஸ்டா எல்லாம் வெர்சஸ் இருந்தது. இன்னைக்கு ஸ்டாலினா எதிர யாருமே இல்லை. பாஜக எதிர்க்கு இன்னைக்கு இந்தியாவே திரட்டிட்டு இருக்காரு ஸ்டாலின். தேர்தல் சீர்திருத்தமா, நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கை குறைவா, நீட்டு தேர்வா, ஒன்றிய அரசுடைய அடாவடித்தனத்தை, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு ஸ்டாலினை விட்டு ஆளே இல்லை. எல்லாரின் முகமாக, தமிழகத்துடைய முகமாக, தமிழகத்துடைய மாநில உரிமைகளை காக்கின்ற முகமாக ஸ்டாலின் இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? இந்த தேர்தலில் வலுவா ஸ்டாலினை ஆதரிக்கிறான். அவங்க சீட்டு கொடுத்தாலும் சரி, கொடுக்காடு தேர்தல் எங்க தன்மானம் இல்லை, இனமானம் காக்கப்பட வேண்டும். திராவிட இனம் தன்மானம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாம ஆதரிக்கின்ற முடிவுக்கு தொண்டர்கள், வாக்காளர்கள் தயாரா இருக்காங்க. தலைவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி செங்கோட்டையன், டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் அதிமுகவை கைப்பற்றணும்டா பொதுக்குழுவை அறிவிச்சு எடப்பாடியை நீக்கி அதிமுகவை கைப்பற்றினா திமுகவை அதிமுகவுன்னு மிஞ்சும். 20 வருஷத்துல தமிழ்நாட்டில் நிக்க.
எடப்பாடி தலைமையில சந்திச்சோம்னு சொன்னால் அந்த இடத்த பாஜக பிடித்து விடும். அப்புறம் அதுக்கு பின்னாடிதான் 2026 அதிமுக கட்டமைக்க முடியும். ஆனா கோபுரம் அதிமுக என்ற கோபுரத்தை சாய்ப்பதற்காக 2026 பாஜக வியூகம் அமைக்குது. நல்லாவே தெரியுது கண்ணுக்கு முன்னாடி. ஆனா பாஜகவுக்கு பலியாகாம தலைவர்கள் டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் போன்றவர்கள் எடப்பாடியை 10 நாள் கெடு கொடுத்தாரு. அன்னைக்கு இன்னும் 10 நாள் கெடு எடுத்துக்கிட்டு பொதுக்குழுவை கூட்டுவோம், திரும்ப கூட்டுவோம், அதிமுக கைப்பற்றுவோம், அலுவலகத்தை கைப்பற்றுவோம், வழக்குக்கு போவோம். அப்பதான் அதிமுகவா திமுக நிக்க. இல்லாட்டி இந்த தேர்தலில் பாஜக 2 இடத்துக்கு வரணும் துடிக்கிறான். அது போகதான் நம்ம டிடிவி சொன்ன மாதிரி தாவேக ஒரு பக்கம் வருது. எப்படி வந்தாலும் எதிரிகள் திமுகவுக்கு சமமான எதிரிகள் இந்த தேர்தல் களத்தில் இல்லை. 2026 தேர்தல் எதிரிகள் இல்லாத உதிரிகளை வைத்து திமுக அமோக வெற்றி பெற போகிறது. சார், ஆனா வந்து இபிஎஸ் அவர்கள் தான் திமுகவோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதே சார். இபிஎஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பி டீம் மட்டும் அவர் தான் A1. டிடிவி சொன்ன மாதிரி அவர் ஏ டீம் தான். அதே மாதிரி இவங்க செங்கோட்டையன் அவங்களுமே வந்து இப்ப கட்சியில இருந்து நீக்கம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இது வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இவர்தான் A1, என்கிட்ட வந்து ஆடியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இதை ஏன் இதுக்கு முன்னாடி அவர் சொல்லல? இவங்களுக்கு வந்து ஜெயலலிதா மேல உண்மையாவே அவ்வளவு விசுவாசம் இருந்தது அப்படின்னா அது நடக்கும் போதே இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? இப்ப வந்து சொல்றாங்களே. மிகப்பெரிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் சிதைந்து விடக்கூடாது, அந்த இயக்கம் உடைந்து விடக்கூடாது. அவர் வந்து என்னைக்குமே பொதுச் செயலாளர் வரணும், முதலமைச்சராக வரணும்னு நினைக்கல. அதனால இயக்க கட்டுப்பாடு, ஒரு தொண்டனுக்கு இருக்கக்கூடிய அடக்கம், இந்த இடத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அண்ணா ஒரு இயக்கத்துல இருந்தா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கணும். அது இயக்கத்தின் நன்மை கருதி இயக்கத்தை உடைச்சிடக்கூடாதுன்னு தான் இருந்தாரு. இப்ப இயக்கத்தை அழிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால உண்மையில இவரு வெளியேறிட்டாரு, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்ல வேண்டிய தருணம் இந்த தருணத்துல சொல்றாரு. செங்கோட்டையனை பொறுத்தவரை பொய் பேச மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அதிர்ந்து பேசாத தலைவர். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்ல மாட்டார், அவதூறான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீச மாட்டார். சட்டமன்றமானாலும் நாடாளுமன்றமானாலும் பொதுமன்றமானாலும் அவர் பேசுறது வந்து எப்பயும் ஒரு உண்மை இருக்கும், உண்மை கரு உண்டு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு. அதனால செங்கோட்டையுடைய குற்றச்சாட்டு 100% உண்மை. கட்சியின் நன்மை கருதி அன்று சொல்லவில்லை. இன்றைக்கு கட்சியே கரைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப சொல்றாரு மூழ்கின்ற கப்பல் ஆயிடுச்சு. இப்ப சொன்னாவது கப்பலை காப்பாத்தும் நினைக்கிறார். தென் மாவட்டங்கள்ல வந்து அதிமுக வந்து தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுமே, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுமே இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் இதோட நடவடிக்கைகளுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல அதிகமான ஆதரவு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீக்கிட்டு இருக்காங்க. அதிமுக இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணும் சார்? எப்படி இருக்கும் அதோட அந்த வெற்றி வாய்ப்பு? அது எப்படி இருக்கும்? அதிமுகவை பொறுத்தளவில் ஏற்கனவே சொல்லிட்டேன். தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கு முக்குளத்தூர் மக்கள் மத்தியில கடுமையா, முக்குளத்தூர் மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள். இப்ப அவர் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி தான் அவங்க ஆதரவா இருந்தாங்க. அவங்களும் ஏமாத்துற மாதிரி அவங்களுக்கே இப்ப வெறுப்பு, தேவர் பேர்ல விமான நிலையம் வைன்னு சொல்லி அவங்க இப்ப கொதிப்பா இருக்காங்க. அதாவது அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை கூட காம்ப்ரமைஸ் பண்ணணும். ராமநாதபுரத்துல ஒரு விமான நிலையம் வருது, அதுக்கு தேவேந்திர பேர் வச்சுக்கலாம், மதுரைக்கு தேவர் பேர் வச்சுக்கலாம், தூத்துக்குடிக்கு வஉசி பேர் வைக்கலாம் அப்படின்னு பேசலாம். தோழமை கட்சி கூட இன்னைக்கு எதிர்பார்க்காரு. இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு இஸ்லாமியனாக பிறந்தவன், ஒரு பட்டியல் வகுப்புல பிறந்தவன், ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் நிச்சயமாக எடப்பாடி கூட்டு போட மாட்டாங்க. தேவர் சமூகத்தையும் பகைச்சிட்டாரு. இன்னும் தேவர் நினைவிடத்துக்கு வந்தனாலதானே செங்கோட்டையனை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அவரை டிஸ்மிஸ் பண்ணலாம் எப்பெல்லாம் பண்ணிருக்கலாம்ல. ஐயரை பார்த்தா நீக்க மாட்டேன்றீங்க, ஒரு தஞ்சாவூர் கல்லர் இருக்காக சசிகலாவை பார்த்தா நீக்குவீங்களா? அப்படிதானே கேள்வி பொதுமக்கள் கேட்கிறாங்க. இப்ப நிர்மலா சீதாராமன் ஐயர் சிவப்பா இருக்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க, முனிநாக்கள் இங்கிலீஷ் பேசுறாங்கன்றதுக்காக நீக்குவோம். அவரை போய் கட்சி கட்டுப்பாடு மீறி சந்திச்சா நீங்க நீக்க மாட்டீங்க. இவங்க பாவம் தஞ்சாவூர் கல்லரு, கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தடுமாறி தான் பேசுவாங்க, ஆள் கொஞ்சம் கருப்பா இருக்காங்கன்றதுக்காக சூத்தரிச்சு, அவங்க பாண்டியில மனு தர்மத்துல சூத்தரிச்சு, அதனால அவங்கள சந்திச்சா நீக்குவியா?
எங்க கள்ளவெட்டு பிள்ளைய பார்த்தா நீக்குவியான்னு கேட்கிறாங்க. கிராமத்துல சாதாரணமா அப்பாவித்தனமா கேட்கிறாங்க. ஐயரை பார்த்தா நீக்க மாட்டேன்றீங்களாப்பா? நீக்கிறதா அப்பெல்லாம் நீக்கிருக்கண்ணா. இங்க நீக்கி சந்திச்சு பேசி கூட அவங்க ஒன்னும் ரகசிய அறையிலையோ அல்லது சதி திட்டமே திட்டலையே. அவங்க வர்றாங்க நினைவிடத்துக்கு. செங்கோட்டை எழுத்தாள போறார், வணக்கம் செலுத்துறாரு. வணக்கம் செலுத்துவது தண்டனையா? அப்ப எப்படி அதிமுக டெப்பு வாங்கும் தென் மாவட்டத்துல? ஏற்கனவே டெப்பு போன கட்சி. 2024 ராமநாதத்துல 90,000 ஓட்டு கேவலம். தேனியில காலி. அதனால அதிமுக மூழ்கிட்டு இருக்கு. தென் மாவட்டத்துல மூழ்கிடுச்சு. வட மாவட்டத்திலையும் மேற்கு மண்டலத்திலையும் மூழ்கிட்டு இருக்கு. இப்ப சசிகலா மேல நல்ல அபிப்பிராயம். அவங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவங்க மேல விமர்சனம் இருக்கு எனக்கு. ஆனா விமர்சனத்தை எப்ப கேட்கணும்? ஒரு கட்சின்னு இருந்தா தானே விமர்சனத்தை கேட்க முடியும். கட்சியே இல்லைன்னா எப்படி விமர்சனத்தை கேட்க முடியும்? இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கூவத்தூர்ல டிடி தினகரனை முதலமைச்சர் ஆக்கி விட்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு ஜாதி என்ன இருந்தா, குடும்பம் என்ன இருந்தா, அவங்க நடராஜன் அவர் 4 மாநிலத்து ஆளுவர். அந்த அளவுக்கு ஆற்றல் படைச்சவர் நடராஜன். அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம். இளவரசி ஆக்கி விட்டு போயிருக்கலாம். செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாஜி, ராஜன் செல்லப்பா, என்னைய கூட ஒரு இளம் தலைவராக வரட்டும் ஆக்கி விட்டு போயிருக்கலாம். ஜாதி என்ன இருந்தா. நீங்க கொங்கு மண்டல மக்கள் அன்பானவர்கள். தமிழ்நாட்டில் நீங்க கொங்கு மண்டல மக்கள் தான் பேசும்போதே மரியாதை கொடுத்து பேசுற ஊர் கொங்கு மண்டலம் தான். உழைப்பாளிகள். அப்பேற்பட்ட பண்புமிக்க ஊருக்கு ஒரு முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும். நீண்ட ஆண்டு காலம் அந்த மக்களுடைய என்ன விருப்பம். காமராஜர் எதிர்த்தே காங்கிரசுக்குள்ள சி சுப்பிரமணியம் முதலமைச்சரா போராடினாரு. அந்த வாய்ப்பு கிடைக்கல. இனிமே அந்த வாய்ப்பு எடப்பாடிக்கு என்று ஜென்மத்திலே கிடைக்குமா? ஜென்மத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்பேற்பட்ட வாய்ப்பை தூக்கி கொடுத்தாங்க அந்த மக்களுக்கு. அந்த மக்களும் எடப்பாடி மேல வெறுப்பா இருக்காங்க. நன்றி கட்டவனே, தமிழ்நாட்டில் உப்பிட்டவரை உயிருள்ள நின்றான். அந்த அம்மாவை தண்டனை அறிவிச்சுட்டாங்க. அந்த அம்மாவை தான் முதலமைச்சரா தேர்வு செஞ்சாங்க. கூவத்தூர்ல ஒன்றிய அரசு பழி வாங்கிருச்சு. எதுக்கு பழி வாங்கினாங்க? 31 ஆண்டுகள் பிராமினா பிறந்ததுக்காக அம்மா ஜெயலலிதாவுக்கு அந்த வழக்க பிராமின்ற காரணத்துக்காக 31 ஆண்டுகள் காலதாமதம் செய்தவர்கள் ஒரு வாரத்துல அவங்க முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு கவர்னரை வரவிடாம காரண சூத்திரர் கல்லர், தஞ்சாவூர் கல்லரா பிறந்ததுக்காக சூத்திரச்சு. அவங்க அம்மா பிராமணர் என்னதான் இருந்தாலும். அதனால 31 வருஷம் அந்த வழக்கு இழுத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரம் கூட காலதாமதம் கொடுக்காம, கால அவகாசம் கொடுக்காம விட்டுட்டாங்க. அந்த நிலைமையிலேயே உன்னைய கூப்பிட்டு முதலமைச்சர் ஆகிட்டு போனாங்களப்பா. அப்ப நீ கொங்கு மண்டலத்துக்கு இந்த மக்களுக்கு அவப்பெயர்னு சொல்லி கொங்கு மண்டல மக்களும் எடப்பாடி மேல வெறுப்பா இருக்காங்க. செங்கோட்டையன் மேல அனுதாபமா இருக்காங்க. இன்னைக்கு அனுதாபம் கூடிருக்கு செங்கோட்டையனுக்கு. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். டேஸ் ஆர் நம்பர்ட். அவருடைய முடிவுரை அரசியலில் வந்து கொண்டிருக்கிறார். நன்றி சார். நன்றி. நேர்முகம் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி.